பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். எல்லாருமே சந்தோஷமா இருக்கிறீங்களா? இந்த நாளிலே தேவனாகிய கர்த்தர் நம்மோட கூட பேசுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், எபேசியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரத்தினுடைய 8ஆம் வசனம். ஆதலால் அவர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார் என்று சொல்லியிருக்கிறார். இந்த வார்த்தையை பார்க்கிற பொழுது இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை பாடுகளுக்கு பின்பாக இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டார். சிலுவையில் அறையப்பட்ட பின்பாக என்ன சம்பவம் நடந்தது? இயேசு கிறிஸ்து 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்தார். அதுவரைக்கும் அவர் எங்கே இருந்தார்? அதுவரைக்கும் அவருடைய காரியங்கள் என்னவாக இருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, பழைய ஏற்பாட்டு நாட்களிலே நீங்கள் வேதத்தை நன்றாக தியானித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அந்த இடத்துல பரதீசு என்ற ஒன்று கொடுக்கப்பட்டிருக்காது. என்ன மென்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னா, தாழ்ந்த பாதாளம் அப்படின்னு சொல்லுவாங்க. தாழ்ந்த பாதாளம், மேல் பாதாளம், தாழ்ந்த பாதாளம் என்ற ஒன்று உண்டு. அப்படிதான் நீங்கள் பழைய ஏற்பாட்டு நாட்களிலே பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு கொடுக்கப்பட்ட காரியங்கள் எல்லாமே அங்கே பாதாளம் என்ற வார்த்தை தான் அதிகமாக சொல்லப்பட்டிருக்கும். ஏனென்றால் அவர்களுக்கு நியமிக்கப்பட்டது அதுவாக தான் இருந்தது. ஆனால் என்றைக்கு இயேசு கிறிஸ்து மரித்தாரோ, இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சொல்லுவார், இன்றைக்கு நீ என்னோட கூட பரதீசில் இருப்பாய். அப்போ பரதீசுங்கிற ஒன்றை தேவன் தான் நமக்கு காண்பித்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்திற்கு பின்பாக தான் இந்த பரதீசு என்ற ஒரு கான்செப்டே உள்ள வர ஆரம்பிக்கிறது. பரதீசு என்ற ஒரு பெயர் அந்த இடத்துல காண்பிக்கப்படுகிறது. அப்ப இந்த இடத்துல நம்ம பார்க்கிற பொழுது சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி, இந்த இடத்துல நாம் பார்க்கிற பொழுது அதற்கு முன்பாக மரித்த அத்தனை பரிசுத்தவான்களும், ஆதாமிலிருந்து தொடங்கி இயேசு கிறிஸ்து வரைக்கும் எத்தனை பரிசுத்தவான்கள் மரித்தார்களோ அவர்கள் எல்லாருமே எங்கே தான் வைக்கப்பட்டிருந்தாங்க அப்படின்னா, மேல் பாதாளத்திலிருந்து தான் வைக்கப்பட்டிருந்தது. அவர்களுக்கு ஒரு இளைப்பாறுதலின் ஸ்தலத்தை கொடுக்கும்படியாக அங்கே சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி இயேசு கிறிஸ்து எங்க கொண்டு வந்தார் அப்படின்னா, பரதீசுக்கு கொண்டு வந்ததை தான் இந்த இடத்துல நினைவு கூற வேண்டும். இயேசு கிறிஸ்து செய்த ஒரு மிக முக்கியமான காரியம். பரலோக ராஜ்யத்திற்குள்ளாக நாம் நுழைய முடியாது. பரலோக ராஜ்யத்திற்குள்ளாக நுழைவதற்கு சில கண்டிஷன், சில காரியங்கள் நடந்ததற்கு பின்பாக தான் நாம் பரலோக ராஜ்யத்திற்குள்ளாக நுழைய முடியும். அதற்கு முன்பாக பரதீசிலே நாம் நிற்கப்பட வேண்டும். பரதீசிற்குள்ளாக நாம் நுழைய வேண்டியது அவசியம். அதுதான் ஆவிகள் இளைப்பாறுகிற ஸ்தலம். பரிசுத்தவான்கள் யாவரும் இன்றைக்கு வரைக்கும் மரித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பரிசுத்தவான்களும் அந்த இடத்திலே தான் இளைப்பாறுவார்கள். அப்ப அந்த இடத்துக்குள்ளாக ஒரு தேவனுடைய பிள்ளையை கொண்டு சேர்க்க வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து என்ன காரியத்தை செய்தார் அப்படின்னு அதுக்கு அடுத்து இருக்க வசனங்களை நீங்க வாசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, ஏறினார் என்பதினால் அவர் அதற்கு முன்னே பூமியின் தாழ்விடங்களில் இறங்கினார் என்று விளங்குகிறது அல்லவா? அப்ப பாதாளம் வரைக்கும் இயேசு கிறிஸ்து சென்று அங்கே சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி கொண்டு வந்தார். அது வரைக்கும் எத்தனை பரிசுத்தவான்களுடைய மரணத்தை அந்த பூமி பார்த்திருக்கிறதோ அவர்கள் எல்லாரையும் என்ன செஞ்சார்னா, ஆண்டவர் சிறையாக்கி கொண்டு பரதீசிலே கொண்டு சேர்க்கிற ஒரு ப்ராசஸ் தான் அந்த நாளிலே நடந்ததாக நாம் பார்க்கிறோம். அதுதான் இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமை என்பது. ஏன்னா அவர் ஒரு மனிதனாய் மரிக்கவில்லை, தேவனுடைய குமாரனாய் மரித்தார். நாம மரிப்பது அதற்கு முன்பாக இருந்த பரிசுத்தவான்கள் எல்லாரும் மனிதர்கள். இவர் ஒரு தேவன், மனுஷனாக இந்த பூமிக்கு வந்த ஒரு தேவன் மரித்து என்ன செஞ்சார் அப்படின்னா, அதுவரைக்கும் மனுஷனுக்குன்னு நியமிக்கப்பட்டிருந்தது மேல் பாதாளமும் தாழ்ந்த பாதாளமும் தான். அப்ப அதை ஒட்டச்சு என்ன செஞ்சிடறாரு அப்படின்னா, இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல செய்யப்படுகிற காரியம், 3ஆம் நாளிலே ஒரு உயிர் தெழுறதுக்கு முன்னாடி என்ன நடக்குது அப்படின்னா, அவர்களை எல்லாரையுமே மீட்டெடுத்து கொண்டு பரலோக ராஜ்யத்திற்குள்ளாக பரதேசுக்கு அவர்களை கொண்டு பரலோகத்திற்கு அவர்களை தகுதியுள்ளவர்களாய் மாற்ற வேண்டும். இப்ப இந்த ஒரு ப்ராசஸ் தான் அவர் செய்கிறார். அதுதான் சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி ஆண்டவர் கொண்டு வருகிறார். கொண்டு அவர்களுக்கு வரங்களையும் வல்லமையும் கொடுத்து இப்படியாக நடத்துகிறார் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இதுதான் இயேசு கிறிஸ்து செய்த ஒரு மிக முக்கியமான காரியம். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அடிக்கப்பட்டு மரித்தார். அந்த மரித்தக்கும் அந்த உயிர்த்தெழுந்து தன் ஜனங்களுக்கு, தன் சீஷர்களுக்கு அவர் காட்சியளிப்பார். அப்ப அதுக்கும் இடையிலே இருக்கிற ஒரு சம்பவம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான். அப்ப அவர் சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி கொண்டு எந்த அளவுக்கு பாதாளத்திற்குள்ளாக
அவர்களை பரதீசை காண முடியாதபடிக்கு. ஏன்னா மனுஷன் பாவத்தில் விழுந்த பொழுது மனுஷனை மீட்டெடுக்கிற மீட்பின் பொருளாக தான் இயேசு கிறிஸ்து வந்தார். அப்ப அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா, அந்த பாதாளத்தின் கட்டுகளை அறுத்து என்ன பண்றாருன்னா, பரதீசுக்குள்ளாக ஒரு இளைப்பாறுதலின் ஸ்தலத்துக்குள்ளாக அந்த ஜனங்களை ஆண்டவர் கொண்டு. இந்த ஒரு ப்ராசஸ் எப்ப நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது, அவர் சிலுவையிலே மரித்ததற்கு பின்பாக நடக்கிற காரியம். மரித்ததற்கும் உயிர்த்தெழுந்ததற்கும் இடையில நடக்கக்கூடிய சம்பவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். அதுதான் இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜனங்கள் அந்த கல்வனிடத்தில் ஆண்டவர் சொல்லும்போது சொல்லுவார், என்ன சொல்லுவார் அப்படின்னா, இன்றைக்கு நீ என்னுடைய கூட பரதேசில் இருப்பாய். இதுதான் தேவனுடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டியதான காரியம். எனவே அப்படிப்பட்ட ஒரு தேவனை தான் இன்றைக்கும் நாம் ஆராதித்து கொண்டோம். அதனால அவர் எனக்காக மரித்ததினாலே, அவர் எனக்காக பாதாளத்திலே சென்று அந்த சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி வெளியில தூக்கி கொண்டு வந்ததுனால இன்றைக்கும் நம் பரதீசனுடைய வாழ்க்கையை காணுகிற ஆசீர்வாதத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். அந்த தேவனுக்கு இன்றைக்கும் நாம் நன்றியுள்ளவர்களாக, அவருக்கு முன்பதாக குற்றமுற்றவர்களாக, நீதியுள்ளவர்களாக நாம் நிற்க வேண்டியது அவசியமாக இருக்குது. ஆண்டவரிடத்தில் அப்படியே ஒப்புக் கொடுக்கலாமா? தகப்பனே, உடைய கரத்திலே எங்களை முழுவதுமாக தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். தகப்பனே, எங்களுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் எங்களுக்காக மரித்து சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி கொண்டு போய் ஆண்டவரே உமக்கு தகுதியுள்ள பிள்ளைகளை நீர் சேர்த்து கொண்ட தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அதற்கு நாங்கள் தகுதியுள்ளவர்களாய் மாற்றும்படி எங்களை உடைய பாதத்திற்குள்ளாக, உடைய பலிபீடத்திற்குள்ளாக எங்களை முழுவதுமாக தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். தகப்பனே, எல்லா தடைகளும் எங்களுடைய வாழ்க்கையில மாறட்டும். உடைய கரத்தில் எங்களை முழுவதுமாக ஒப்புக் கொடுக்கிறோம். பரலோகத்தின் தேவன் எங்களை ஆளுகை செய்யுங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.